கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet and welcome you all who gathered here for this holy service in the name of the Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். My beloved children of God, this day is a very special day for all of us. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆராதனைகளுக்கு தடை வராதபடிக்கு ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. My people, I would like to tell you all, it's very important for children of God to pray that there shouldn't be any hindrances coming forth for the prayers. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே தேவனை தேடக்கூடாதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் எல்லாம் உடைத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே வருவது தேவனுடைய மகிமையான ஒரு காரியமாய் இருக்கிறது. Why am I saying all this? Because there are a lot of chances for us to break the gathering of the Lord. So that's the main concern. It's very important for all of us to pray for it. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக ஆண்டவரை தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். My beloved children of God, it's very important for us to seek God's presence every time. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே பெரியவராக வந்திருக்கிறார். அவர் மகிமையானவராக இருக்கிறார். My beloved children of God, God is in our midst with a mighty sword and He is here as the greatest of all. இந்த காலைவேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். This morning God has a will to bless us all and He would definitely bless all of us. வாசிக்கலாம். மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. Let's turn to book of Micah. பக்கம் 1076. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். From the book of Micah, chapter 2, verses 13, He who breaks open has come up before them. They have broken out and have passed through the gate and have gone out by it, and their king shall pass before them, the Lord at their head. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போன வாரத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார் என்று நாம் சிந்திக்க தேவன் கிருபை தந்தார். My beloved children of God, last week God gave us and God enabled us to meditate about the God who goes before us to break the barriers. இந்த வாரத்திலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவர் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய செய்திகளை கேட்க போகிறோம். This week we are going to listen to the sermon of God with the title that the Lord a God who goes before us. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு முன்பாக எப்பொழுதும் போகிறார் என்கிற உணர்வும் நம்பிக்கையும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். My beloved children of God, it's very important to hold on to a faith and realization that our Lord God is going before us every time. நாம் எப்பொழுதுமே ஒரு திட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தர் தான் நமக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். My beloved people, we always have to possess a strong faith that only God can go before us and change everything. இல்லாவிட்டால் நாம் போகிற போது தேவையில்லாத தடைகள் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வைத்து நம்மை மேற்கொண்டு செய்ய விடாதபடி தடுக்க அவனுக்கு வல்லமை இருக்கிறது. If we do not pray and believe that God has the power to go before us, and if we do not have such confidence, definitely there are chances for Satan to move through that and bring all kind of hindrances and barriers and stop the thing that we are looking forward. தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருக்கிற வேளையில அவன் ஜெபங்கள் பரலோகத்திற்கு
கேட்கப்பட்டு தேவ தூதன் அங்கிருந்து அவைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது தீரு ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு ராஜா நாட்டு ராஜா அல்ல, பிசாசானவன் தடை பண்ணுகிறான் அந்த காரியங்கள் அவனிடத்துல வந்து சேராதபடிக்கு. My beloved people, as we all know, Daniel fasted for 21 days and all his prayers were expected to reach unto God, but Satan tried to stop it so that that doesn't reach God. கர்த்தரோ தம்முடைய மிகாவேல் தூதனை அனுப்பி சாத்தானை அடித்து நொறுக்கி அந்த தடைகள் எல்லாம் உடைத்து உலகத்தினுடைய அழிவை குறித்த வெளிப்பாடு தானியேலுக்கு கிடைக்கிறது. What did the Lord do? Lord tried to overcome all the Satan's power through his angel Michael, and he sent the message that has to be conveyed to Daniel through revelation so that Daniel is aware of what's coming to his town. ஜெபிக்க வல்லமை பெற்ற தானியேலுக்கு இந்த பிரச்சனைனா நம்ம ஏமாத்திரம். We have to analyze that being a prayer warrior, Daniel had to go through so many hindrances and obstacles. Then what would be the situation of us, we who do not pray regularly? ஆகவேதான் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவராக இருப்பாரானால் அவர் தடைகளை உடைத்துக் கொண்டு அதிசயங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Therefore, if we have a Lord who is going before us, definitely he would destroy the obstacles, destroy the hindrances, and ensure that the destination is reached and the mission is accomplished. கர்த்தரை நமக்கு முன்பாக போவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. அப்படி அனுமதிக்கிறவர்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். Many a times we do not let God to go before us, but we are here to meditate what has happened in the past to the people who had let God's presence go before them, so that we also come to a conclusion what happens later. பொதுவாக கிராமத்துல பெரியவங்க செய்யறத நான் பார்த்திருக்கிறேன். கணவன் வெளியே போறார் அப்படின்னா ஒன்று மனைவி வெளியே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ரோட பார்த்துட்டு வாங்கன்னு சமிக்கை செய்தால் புருஷன் வண்டி எடுத்துக்கிட்டு போவார். In the village, I have seen, like olden days probably, when a husband start to work or they start to leave the house and go somewhere, they would ask their wife to walk in front of them and say, you can move now. And that's when the husband moves out of the house. This we have seen in olden days. சில வீடுகள்ல புருஷன் சொல்லுவார், நீ போயிட்டு ஒரு 100 மீட்டர் போயிட்டு அங்கிருந்து நடந்து வாமான்னுவாரு. அப்ப அந்த அம்மா வெளியே போயிட்டு அந்த அம்மா நடந்து வருவாங்க, இவரு கடந்து போவார். Many a times husband would ask his wife saying that go 100 meter far and just walk in front of me so that I can also pass by. The wife would listen to it and she walks and the husband leaves the house. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகர் நமக்கு முன்னாலே போனால் யாரும் நமக்கு முன்னாடி போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர் முன்னாலே போகிறார், நம்மை பிறகாலே காக்கிறவராய் இருக்கிறார். But it's very important for us to understand when the Lord our God walks in front of us, goes before us, His presence goes before us, we definitely do not want any human to walk forward or walk in opposition to us, because the Lord's presence will guide us and protect us later. ஏசாயா 52:12 இவ்விதமாக சொல்லுகிறது. Isaiah chapter 52 verses 12 says this way. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகிறவர்களும் இல்லை. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். This verse says, for you shall not go out with haste, nor go by the flight, but for the Lord will go before you, and the God of Israel will be your rear guard. கர்த்தர் முன்னாடியும் போறாரு, பின்னாடியும் காக்கிறார். The Lord goes before us and He also protects us from behind. சில நேரங்கள்ல ஒரு சிட்டிக நேரத்துல நாம் ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து காக்கப்படுகிறோம், அல்லது ஒரு கன்னிமை நேரத்திலே நாம் ஆபத்திலிருந்து காக்கப்படுகிறோம். இதுதான் நம்ம சொல்றோம், ஜஸ்ட் a minute
I have saved என்று நாம் சொல்லுகிறோம். Many a times we would say that in a fraction of a second, we have been saved from an accident, and we would say just a minute, it's just God's grace, in a minute we were saved. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நமக்கு தேவன் கொடுக்க போகிற விசுவாசமான வார்த்தைகள், பலனுள்ள வார்த்தைகள், நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள், திடப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. Today we are here to meditate on few word of the Lord. Those words are powerful, are might and very strengthening, and God is going to strengthen you and me through his verse. முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Firstly, let's turn to book of Genesis chapter 27 verses 7. இந்த தேசங்களை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். The word says, the Lord of heaven, who took me from my father's house and from the land of my kindred, and who spoke unto me, and that swore unto me, saying, unto your descendants will I give this land. He shall send his angel before you, and you shall take a wife unto my son from there. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமை ஆபிராமா இருந்தபோது, ஆபிரகாமா இல்ல, ஆபிராமா இருந்தபோது மெசொப்பொத்தேமியாவிலே தன் தகப்பன் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் முதல்ல வா என்று கூப்பிட்டார். அவன் வரவில்லை. அங்கே தேராகுடைய வியாபாரத்தை ஆண்டவர் மட்டுப்படுத்தி அங்கிருந்து ஆரானுக்கு கொண்டு போகிறார். ஆரானிலே தேராக மரிக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, நீ உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு ஓ என்று சொல்லுகிறார், புறப்படுகிறார். My beloved people, it's not about Abraham, it's about Abram, who God called before when he was in Mesopotamia. That's when he denied God's calling, but he was interested in being with his uncle Terah, where he stayed in Haran doing his works. But when Terah passed away, he had no other option. God spoke to him again saying, leave your place, leave your family, leave this society, leave this people and move to a place where I show, and there I will bless you. That's when Abram turned to become Abraham, and he went there. 17வது அதிகாரத்திலே தான் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறார். சாராய் சாராள் என்று அழைக்கப்படுகிறார். In the 17th chapter we could see Abram is converted and to be called as Abraham, and Sarai as Sarah. பாருங்க பிரியமானவர்களே, இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். My beloved, the 22வது அதிகாரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருக்கு பலி கொடுத்து see when Abraham was tested, God promises Abraham that I will multiply your descendants and I will expand them like stars in the sky, and the mud in the land you shall not count it. தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு மனைவியை கொல்லும்படிக்கு அவன் வீட்டிலே அவனுடைய வேலைக்காரனாக பொறுப்பாளியா இருந்த எலேயாசார் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை அனுப்பும் போது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்னாலே போய் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார், அங்கே இருந்து என் மகனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வா என்று சொல்றார். நீங்க பாக்குறத பார்த்தா எல்லாமே நிச்சயதார்த்தல பேசுற பிரசங்கத்தை பேசுறீங்களா பாஸ்டர் நீங்க நினைக்கலாம். இது நிச்சயதார்த்த பிரசங்கம் அல்ல, நிச்சயம் பிளஸ் யதார்த்தம், இந்த ரெண்டும் சேர்ந்த பிரசங்கம் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிறது. My beloved people, I could see many of you are wondering what pastor is talking about, the sermon that's given during the betrothal. Let me tell
The request of Abraham has to be fulfilled, so he's sending his servant with the presence of the Lord. ஆண்டவர் தெளிவாக ஆபிரகாமோடு இருந்து அவனை ஒவ்வொரு ஸ்டெப்பிலேயும் அற்புதமாய் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். My beloved people, here we could see God is being with him in every step that he is planned, and he is guiding him wonderfully. இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு சாராள் மாத்திரம் மனைவி அல்ல, ஆகார் மாத்திரம் அல்ல, பலர் இருந்தாங்க. நீங்க 25ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே கேத்துரால் என்ற ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் ரொம்ப ஞானமா, அறிவா, புத்தியா அவங்களுக்கு சொத்துகளையும் சுதந்திரங்களையும் எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டு ஈசாக்கை தன்னோடு வைத்துக் கொண்டு அவருடைய எதிர்காலத்தை அவர் தேடுகிறதை பார்க்கிறோம். It's not about Sarah, it's not about the other wife, and it's also about Keturah, where Abraham had another wife and he had descendants as well, but very brilliantly, thoughtfully, he did not leave any property or anything for them, but he sent them, moved them aside, and we could see that in chapter 25. சில இடங்கள்ல தேவனை விட நம்ம யாரும் இரக்கம் உள்ளவர்களும் இல்லை. My beloved people, many a times we try to be very partial. That's the main reason for many families are breaking, many families and many relationships, and also there are a lot of issues in the family. It's only because of the partiality that we show. We have to understand the fact that there is no one greater to be partial than God, and there is no one greater to be gracious enough than God. நம்ம அநேக நேரங்களில் முகஸ்துதி செய்துதான் நம்ம கெட்டு போறோம். நம்ம முகஸ்துதி செய்யக்கூடாது. பார்சியாலிட்டி, அந்த பார்சியாலிட்டி எந்த வீட்டில் இருக்குதோ, எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ, அவன் ஸ்திரமற்றவளா இருப்பாங்க, ஸ்திரப்படாதவளா இருப்பாங்க. We have to understand the fact, the more we are being partial, the more we are destroying the family. The more we are being, more we try to do favorism, the more we spoil the relationship. Wherever there is partiality, wherever there is favorism, definitely there is a great hindrance for you to live a peaceful life. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 8 இன்ச்சு போட வேண்டிய செருப்பு போட்டு நடக்கலாம், கொஞ்சம் தூரம் நடக்கலாம். அதுக்கு பிறகு அந்த செருப்பு நம்முடைய காலில் என்ன பண்ணுது, காயப்படுத்திடுது. ஆனா நம்ம சொல்றோம் செருப்பு காலை கடிச்சிச்சு. செருப்பு ஒரு நாளும் காலை கடிக்காது, உன் கால் தான் செருப்பை கடிக்க வைக்குது. My beloved people, for some distance, for quite a distance, we'll be able to walk. But later, we start getting an inching sensation and we say, the slippers bit my feet. And it's not really the slippers that bit, but our legs are not comfortable with the slippers, and that's the reason it's getting disturbed. சில நேரங்களிலே யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு between analyzing things and also being compassionate towards each other. Wherever you have to be compassionate, you have to be compassionate, and wherever you have to be strict, you are expected to be strict to lead your life in a peaceful way. அழகா ஆபிரகாம் கர்த்தராலே நடத்தப்படுகிறான். ஆகவேதான் தைரியமாய் தன் வேலைக்காரனுக்கு சொல்லுகிறான், கர்த்தருடைய The Lord shall go before you and make your path straight. Go find a bride for my son. நாம் எதையோ திட்டமிட்டு எதையோ செயல்படுத்த போய் ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுவது அளவுக்கு நம்முடைய அறிவும் திறமையும் இருந்துவிடக் கூடாது. What we generally do, we plan a lot of things and end up with a disaster. Let me tell you very clearly, our knowledge, our brains and our thoughts can definitely not put things right, but when we surrender ourselves to the Lord and when God's presence goes before us, we can definitely bring everything into pass. இங்கே எலியாசாருக்கு ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய angel of the Lord will go before you and he would make the path straight and he would bring everything into pass. நம்ம கூட அநேக நேரங்கள்ல கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை தவறாக முன்பாக வைத்து நாம் செய்யும் போது நமக்கு முன்னாலே போகிற கர்த்தர்
அவையெல்லாம் அவராயிருக்கிறது. When we surrender our plans to the will of the Lord, He shall go before us, remove all the hindrances, remove all the obstacles and make our path straight and ensure that everything is successfully handled according to His will. இந்த ஆபிரகாமிடத்திலே இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தொடையின் கீழாக தன் கை வைத்து சத்தியம் பண்ணி கொடுத்த எலியாசார் அங்கிருந்து புறப்பட்டு போகிற இடத்திலே அந்த இடம் வந்த பிறகு அந்த இடம் வருவதற்கு முன்பாக இதை அந்த எலியாசார் நினைவு கூறுகிறார். Here we could see what happens. இங்கே 9வது வசனத்தில் ஆதியாகமம் 24:9 தெளிவாக வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். We could see very clearly scripture defines in Genesis chapter 24 verses 9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து ஆணையிட்டு கொடுத்தார். தொடையின் கீழே தன் கையை வைத்து சத்தியம் பண்ணி கொடுக்கிறான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எலியாசார் சொல்லிவிட்டு வந்தது, நீங்க சொன்னபடிதான் செய்வேன், நீங்க சொல்ற இடத்துக்கு தான் போவேன், அங்க பெண்ணு கிடைச்சா கூட்டிக் கொண்டு வருவேன், இல்ல நான் திரும்பி வந்து விடுவேன்னு ஆணையிட்டு கொடுக்கிறேன். Here Eliezer promises, swears unto his master Abraham, saying that I would follow whatever you said. If I find a bride for your son, I shall bring them together. If not, I would return. அநேகர் ஆணையிடுவார்கள். எப்படி? உன் தலைமை அடமா சத்தியமான்னு சொல்றவங்களுக்கு சத்தியம் சக்கர பொங்கல் ஆயிடுது, அது சாத்தியமாகாதனால வாழ்க்கை லாஸ் ஆயிடுது. My beloved people, even us human beings would tend to promise on each and everything that we do. Many people would promise on their children. Many people would promise to the seriousness of the consequences of this promise when it's failed. That's when it's said that it has to be with understanding and with a great truth. சங்கீதம் 15ஆம் சங்கீதத்திலே 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். As we turn to the book of Psalm 15 verses 3 and 4, we could understand very clearly. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன்னுடைய நண்பனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேலே சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். It says, he that backbites not with his mouth. We have also promised many a times. ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆணையிட்டு இருக்கிறோம். During baptism, we have promised a lot. திருமணத்தின் போது ஆணையிட்டு இருக்கிறோம். In times of marriage, we have promised a lot. பல பேருக்கு பல விதத்திலே நாம் ஆணையிட்டு இருக்கிறோம். To many people, in many circumstances, with the different thoughts, we have promised so many things. அதுல நாம் நிக்கிறது இல்லை. We definitely do not stand by that word. எனக்கோ நிறைய பேர் ஆணையிட்டாங்க. To me as well, many had promised a lot. நான் கேட்காமையே ஆணையிட்டாங்க. Even before me asking them, they promised to me. சத்தியமா பாஸ்டர் அடுத்த மாசமே உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் சர்ச் கட்டுறதுக்குன்னு சொன்னாங்க. There were people who said, definitely pastor, I shall bring you 2 lakhs for the construction of the என்று மனதில் நிர்ணயித்துக் கொண்டு மக்களுக்கு பார்த்து சொல்லணும், கர்த்தருக்கு சித்தமானா வருகை தாமதமா இருந்தா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் சொல்லணும். We have to understand something. It's not advise me, I shall do it. நல்லா நீங்க கவனிங்க. இந்த எலியாசார் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். எலியாசாருக்கு முன்பாக ஆபிரகாமின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறான். Here we could see Eliezer promises, he swears to his master Abraham, and the Lord of Abraham goes before Eliezer. இப்ப ஆதியாகமம்
24ஆம் அதிகாரம். அவன் கையில் இருந்தன. உச்சிதமான பொருட்கள் அவன் கையில இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மசொப்பொத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து எங்க நாகோருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவாண்டையிலே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், எஜமானாகிய ஆபிரகாமுக்கு என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி நீர் இன்றைக்கு என் காரியத்தை சித்திக்க பண்ணி வாய்க்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். செய்தருளும். இதோ இதோ நான் இந்த தண்ணீர் நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். துறவண்டையில அல்லது கிணற்றண்டையில நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் இந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே. தண்ணீர் மொண்டு போக புறப்பட்டு வரும்போது நான் சொல்லுங்க, குடி, நீ குடிப்பா, உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனுக்கு அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனுக்கு ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுடைய அனுக்கிரகம் என் அஜமானுடைய அனுக்கிரகம் செய்தீர் என்றும் நான் அதனாலே நான் அதனால அறிய அறியவும் செய்தருளும் என்றான். என்ன அழகா ஜெபம் பண்றான் பாருங்க. வளவலன்னு ஜெபம் பண்ணாம, சுத்தி வளைச்சு ஜெபம் பண்ணாம, ஸ்ட்ரைட்டா ஜெபம் பண்றான். மொசபொத்தோமியாவிலே வந்தான், அந்த இடத்துல நின்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My beloved people, as we tend to read, சொன்னதை மாத்திரம் சொல்லுங்க. so we could see that here the servant of Abraham comes to place of Mesopotamia and he asks for a sign to the Lord, and he is waiting to understand. He is not talking so many things. He is not blabbering a lot of things, but he is being precise in what he wants and asking God for a favor. ஆபிரகாமுக்குள்ளே உருவான அந்த தரிசனம் பாரம் அவன் வேலைக்காரன் மேல வைக்கிறான். அவன் வேலைக்காரன் தனக்குள்ளே ஒரு தரிசனத்தை உருவாக்கி சிந்தனையோடு செயல்படுத்தும்படி அந்த துறவண்டையில போய், நாகோருடைய ஊர் பக்கத்துல இருக்கிற துறவண்டையில போய் நின்று, ஆண்டவரே உள்ள நினைக்கிறான், வெளியே சொல்லல. ஆண்டவரே, இங்க தண்ணீர் மொல்ல பெண்கள் வருவாங்க, நான் தண்ணீர் தான்னு கேட்பேன். எந்த பொண்ணு தண்ணி நீ குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன்னு சொல்றாளோ அவளே என் எஜமானாகிய ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு மனையாட்டியா இருப்பாள் என்று தீர்மானிக்கிறார். Here what happens, as he came closer to the place of Nahor, city of Nahor, he made his camels to kneel. He put it aside, and here he is thinking to himself, because the revelation that the burden that Abraham had has been passed to his servant Eliezer, and this Eliezer carries it on him and tries to fulfill the master's requirement. There he comes and tells unto him very clearly, to his own self, he is not telling to anybody over there. He says, here there are places, there is a well, and definitely many women in this place would come to fetch water from the well, but I would go and ask for water, and there should be a woman who could say, please drink, and I shall also give it to your camels, they might also drink. When a woman says this, I shall take it as a sign. This is what Eliezer conceived in his heart and spirit, and he's looking forward to something like this to happen. நல்லா கவனிக்கல. நாம ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை, ஆபிரகாமுக்கு முன்பாக போகிற தூதனை இப்ப எலியாசாருக்கு முன்பாக அனுப்புகிறான். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறான்.
understand this subject very clearly. The Lord who went before Abraham now is being asked to go before his servant Eliezer to fulfill the will of the Lord and also to reduce the burden of Abraham. Here we could see the angel of the Lord goes before Eliezer and tries to put things straight, and we have to understand the fact there are two angels given to each of us. One would take all our prayers to the Lord, and one would bring all the messages, the good news is from the Lord. இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வைத்திருந்த அந்த தூதன் முன்பாக சென்று அந்த எலியேசாருக்குள் இருக்கிற ஜபத்தை கேட்ச் பண்ணி அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவதிலே தேவன் நமக்கு முன்பாக சென்று செய்கிறார் என்பதை இந்த வசனங்கள் ஊடாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். What is the sign? What is the significance that we could understand here is the angel of the Lord who felt good to the eyes of the Lord, and he's trying to put this into practice and bring this into existence. That's what the scripture proves here. ஒவ்வொரு காரியத்திலேயும் எந்த பொருள் வாங்கினாலோ எந்த காரியங்கள் யாருக்கு உதவி செய்யணும்னாலோ அதுல தேவனுடைய திட்டமான வழி நடத்துதல்களை நாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், செயல்பட வேண்டும். To buy anything or to help anyone, we have to first sit in the presence of the Lord and ask for his guidance. If we do not do that, we would fail in the path. But when we sit in the presence of the Lord and ask for his guidance to purchase anything, it could be a small thing, it could be a greater one. To help anybody, could be something little or something maximum. But we have to ask for God's guidance. இங்கே அந்த எலியேசாருக்குள்ள நிர்ணயம் Has been understood by the Lord, where we say, தண்ணி குடுப்பீங்களா? அந்த அம்மா சொல்றாங்க, உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அங்க ஒரு கிரீன் சிக்னல் உண்டாகிறது. கர்த்தர் காரியை water, and she said, drink my Lord. And she also said, let me also give to your camels and let them drink. நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு தோல்வி இல்லை. எங்கும் எல்லா இடத்திலும் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக நமக்குள் இருந்து செயல்படும் என்பதை இந்த வசனங்களின் ஊடே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். My beloved people, I urge and I have an understanding that we have to put things in the presence of the Lord. When we ask God for a favor and when we decide something within ourselves and ask in prayer with supplication, definitely God is bringing it into practice, and this is very clearly explained and proved here. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் நடந்துச்சா? நடந்தது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட 10 குடம் இல்லைன்னா 12 குடம் தண்ணி குடிக்கும். ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குடத்துல 13 லிட்டர் இல்லைன்னா 15 லிட்டர் நிறைந்த குடம். இப்படி ஒரு குடம் 12 அல்லது 15 லிட்டர் பிடிக்கிற ஒரு குடம் மாதிரி எத்தனை குடம்? 10 இருந்து 12 குடம் வரைக்கும் ஒரு ஒட்டகம் என்ன பண்ணுமா? குடிக்குமா? அவன் ஊத்தினால பாருங்க எத்தனை பேருக்கு? 10 ஒட்டகங்கள், 10 ஒட்டகங்கள், 10 வேலைக்காரர், ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு ஒட்டகம் இருக்கும். 10 வேலைக்காரர்கள் எத்தனை பேரையும் குடிக்க வச்சு எத்தனை ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்த அந்த பெண்மணி எவ்வளவு பலசாலியா இருக்கணும், எவ்வளவு கிருபை பெற்றவளா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனையாட்டியாக சபையை தேடிக்கொண்டிருக்கிறார்.
My beloved people, here we have to understand a very important fact. If you were to ask me, did this really happen? Yes, it happened. In the scripture it says, Eliezer went with 10 camels, and each camel, it said that it would drink up to 10 to 12 pot of water, and each pot would hold up to 13 to 15 liters. Then we have to really analyze how would she fetch water, draw water from the well and give it to the camels. Each camel could drink this much, and there were 10 camels. If she could do so much, one person could do so much to the camels, how strong she should have been. How powerful she should have been. How gracious she should have been is something we have to analyze. And God the Father is seeking for this kind of a bride as a church for His kingdom. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு இப்படி 10 ஒட்டகங்களை அவ குடிக்க வச்சிருக்கிறான். இது தேவனுடைய வழி நடத்துதலா இல்ல மனுஷனுடைய வழி நடத்துதலா? இதை நம்ம புரியலாம். நமக்கு இரட்சகராக கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நமக்கு முன்பாக அனுப்பின தூதன் காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுகிறார். அதே போலவேதான் எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். We have got such a big Savior, such a big God as our Redeemer, such a big God as our Savior, who could bring everything into existence, who could bring every small thing into pass when it's done according to His will. இப்ப நம்ம அங்க பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியாசார் அந்த பெண்ணை பார்த்து, ரெபெக்கா பார்த்து, நாகோரின் மனைவி மில்காவுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த 23 வசனம் படிப்பா. நீ யாருடைய மகள்? நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். எனக்கு சொல்ல வேண்டும். நான் உங்கள் தகப்பன் வீட்டில் நான் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள் நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி, எங்களிடத்துல என்ன இருக்குது? வைக்கோலும் இருக்குது, தீவனம் இருக்கிறது, வேண்டிய மட்டும் இடமும் இருக்கிறது. இப்படி யாருன்னா இந்த காலத்துல சொல்லுவாங்களா? After Eliezer receives a sign from the Lord, he is asking that women, he is asking Rebecca, as it said in verse 23, 24 and 25, whose daughter are you? Tell me, I pray you, is there room in your father's house for us to lodge in? And she said unto him, I am... நல்லா கவனிங்க, இன்னைக்கு பெண்ணு பார்க்க போற வீட்டுல பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்களா அப்படியெல்லாம் கேட்பாங்க. Now we could see in this world when a groom's family go and visit a bride, when they try to find a bride for this salvation. Have you been redeemed by the blood of Christ? Parents, do you have siblings? These are the general questions that's popping out in every place where they go to see a bride. நல்லா நீங்க பாருங்களேன். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, நாத்தனார் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. They would say, yes, they are. அப்படியான பொண்ணு சொல்லிடுவா, வானா மம்மி, ஒரே பையன் இருக்கணும், அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, நான் தான் அவனோட இருக்கணும். அப்படி பாருங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும், நான் கேட்கறதெல்லாம் செய்யணும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா பாருங்கன்னு பொண்ணு சொல்லி வச்சிருப்பா. இந்த மீடியேட்டரா இருக்கிறவரு அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வருவாரு. கதை கந்தலாயிடும், காரியம் நின்னுடும். So he was in expectation, and she would have told this to the mediator, whoever finds a groom for her. அழகா இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கங்க மம்மி, கேட்டுக்கங்க, அதன்படியே செய்யலாம். படுறதை விட ஒரு மாட்டையோ ஆட்டையோ கட்டிக்கின்னு மேய்ச்சிக்கின்னு அப்படி போயின்னு இருக்கலாம் போல் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. So what happens here, seeing the bride very fair and smart,
the groom would be like, whatever she says, just take it over, let's do it. But let me tell you, the men are really sad and very pathetic because they would not ask for so many things, but here the brides ask for so many other things. When you say okay to a woman who doesn't want your family but just you, definitely your life is not going to be a happy one or a successful one. But when you chose a woman who is ready to accept your family and live a life according to the will of God, definitely you shall live a peaceful life. Otherwise it's going to be miserable. அவன் கூட என் கூட இருப்பாங்க. பையன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். பையன் வீட்டுல இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா The groom, but definitely not to the groom's family. They wouldn't accept this, and it's not right to do so. இவங்க காதல் பண்றப்ப அதெல்லாம் பாக்குறது கிடையாது. பையன் லுக்கா இருக்கிறானா, பொண்ணு லுக்கா இருக்குதா, ரெண்டு பேர்த்துக்கு கிக் வந்துடும். இப்பெல்லாம் என்னமோ லிவிங் டுகெதர், என்ன டுகெதர், நம்ம லிவிங் டுகெதரா. கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலேயே வாழ்ந்து பழகி கன்சீவ் ஆயிட்டாலாம் என்ன பண்றது? அதுக்கு கோர்ட்டு அனுமதி கொடுத்திருக்குது. அது கன்சீவ் ஆயிட்டா பையன் பொறுப்பு கிடையாது, பொண்ணுதான் பொறுப்பு. So now there is a new trend where people say like when they fall in love with each other, what happens is they do not see the family's circumstances, they do not see the requirement of the family, they do not see what the family is looking up to, but they like each other, they fall in love and they wanted to get married. Now it's become a fashionable thing that there is a term called living together, where both men and women will stay in a same house. They would try to understand each other for 6 months or months together and then decide whether to get married or not. What if she gets pregnant in between, but the court has revealed a law, has given a notification saying that if a woman who is living together gets pregnant and the sole responsibility does not go to that men, but it falls on the women. நம்ம இந்திய தேசத்தினுடைய தமிழர்களுடைய பண்பாடு இன்னைக்கு தலைகீழ மாறி போயின்னு இருக்குதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய சித்தப்படி காரியங்கள் நடக்கும் போது அங்கே தோல்விகள் இருக்காது, ஜெயங்கள் இருக்கும். அதற்காக தான் கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்பாக போக வேண்டும். It's very saddened and heartbreaking to understand or realize that the custom of Tamil people, the culture of Tamilians have turned upside down and it is changed drastically, which does not have a good provenance because of all these fashionable things coming into the state probably. Let me tell you here, it's very clearly said, when the angel of the Lord, when the God's presence go before us, definitely everything will be according to the will of the Lord. When it's not that way, definitely it's going to be a troublesome. இந்த எலியேசர் ஆண்டவருடைய கிருபையினாலே நேர் வழியாய் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Here we could see with the grace of the Lord, Eliezer is being guided in a straight path where there is no hindrances or obstacles in his ways. ஆதியாகமம் 24:48 வசனம் என்று நினைக்கிறேன். படியுங்கள் பார்க்கலாம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவருடைய குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை In Genesis chapter 24 verses 48, Eliezer clearly says, and I bowed down my head and worshipped the Lord and blessed the Lord God of my master Abraham, who had led me in the right way to take my master's brother's daughter unto his son. நல்லா பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். See how beautifully he addresses. He says, I praise and bless the Lord who brought me in a right way to take a decision. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு வழி நேர் வழி.
These days, many a people who doesn't like one way, it's nothing but the right way. எப்படியாவது குறுக்கு வழியில கீழே விழுந்து மேலே விழுந்து பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே தவிர நேர் வழியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. Many people would want to somehow earn a lot of money some way or the other, like crooked ways or the other, but they do not want to go in a right way to earn money. எனக்கு தெரிந்த எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் கம்பெனியில கான்ட்ராக்ட் எடுத்தான். அவன் சம்பாதிச்சதெல்லாம் போனதும் மாறுபாடான வழியில தான் சம்பாதிச்சான். கிம்பளமா கொடுத்து சம்பளமா சம்பாதிச்சான். கடைசியில அவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்த உடனே அவன் இன்ட்ரீன் குடிச்சுதான் செத்தான். I know a relative who had a contract in a company and he earned a lot of money through bribe and through a lot of not in a good way, not in a right way. So what happened at the end? There was a misunderstanding between the family and within his own family, and then he consumed poison and then he left his life. அநேகர் சொல்லுவாங்க, I am straight forward. எங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற? எல்லாமே சைடு வேலை தான் இருக்குது, சைடு வேலையா தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு யாரு இருக்கிறாங்க? நமக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக இன்றைக்கு கற்று வழி Forward has a different meaning, but they take it wrong way. Let me tell you, when a person says he's straightforward, which means he would talk on your face, he wouldn't backbite unto you, but they are taking it in a wrong way. Let me tell you, when you do not follow the way of the Lord, when you do not let the presence of the Lord go before you to make everything right, let me tell you, everything is going to be a disaster, everything is going to be crooked. But when you give the ways unto the Lord and He guides you, definitely everything will be glorified, magnified, and it will be mightier. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் எலியேசருக்கு முன்பாக போகிறார். அங்கே ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார், தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறார் என்று சொல்லி அனுப்பினார். இங்கே கர்த்தருடைய தூதனானவர் இந்த எலியேசரை நேர் வழியாய் ரெபெக்காளுடைய வீட்டுக்கு நடந்துகிறதை பார்க்கிறார். Angel of the Lord guided Eliezer in a right way and helped him to finalize his decision and put him in a right path where he found Rebekah for his master's son. And that's how God proves the promises and God ensures all the things happens through him and according to his will, with his ways are definitely a greater and mightier one. எந்த காரியமானாலும், தொழிலானாலும், குடும்பமானாலும், வருமானமானாலும் நேர் வழியாய் வந்தால் அது ஆசீர்வாதம். பக்க வழியாய் வருகிறது ஆசீர்வாதம் அல்ல, ஆபத்தானது, முடிவு பயங்கரமானது. Whatever could be family, could be your business, could be your income, could be anything for that matter, unless and until it comes in a right way, unless and until it comes in a blessed way, it cannot be a blessing to you if it comes in a crooked way or anything that you do that doesn't please God, so that it would definitely not be a blessing to us. But when you put everything in a right way with the presence of the Lord, you shall be blessed. அதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே 7ஆம் அதிகாரத்திலே விழுவார்கள். அந்த நெருக்கமும் குறுக்குமான வழியிலே போகிறவர்கள் பத்திரமாய் போய் சேருவார். That's what Jesus, when he was preaching in the mountains, he says very clearly in Matthew chapter 7, there are two different ways. One is a narrow way and one is a broad way. When person wanted to travel in a broad way with all the sophistications in their life, with all the blessings, all the unwanted things, unnecessary pleasures in the life, that way would lead them to hell. உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆக்கிலும் நோக்கி போகிறான். In the 49th verse we could see Eliezer is speaking to Laban and Bethuel, saying that, and now if you will deal kindly and truly with my master, tell me, and if not, tell me, that I may turn to the right hand or to the left. Then Laban and Bethuel answered and said, the thing proceeds from the Lord, we cannot speak unto you bad or good. நல்லா கவனிக்கலாம். இந்த ரெபெக்காள் முன்னாடி இருக்கிறார்.
எல்லாம் இவங்களே பேசிக்குவாங்க. ரெபேக்கால எதையும் கேட்க மாட்டான். நிறைய வீட்டுல பொண்ணு ஒண்ணுமே கேட்க மாட்டான், இவங்களே பேசிக்குவாங்க. என் பொண்ணு நான் கீச்ச கோட்ட தாண்டவே மாட்டானுவான். அது எப்போ தாண்டிட்டு இருக்கு. In many houses, the elders would talk so many things, they would plan a lot of things, but they would not have a heart to considerate their daughter, the bride basically, but they would say, she shall not cross the line or the border that true righteousness. It is true. இதுதான் இன்னைக்கு தேவை. பெண்ணுடைய வாய் திறப்ப கேளுங்க. அவ வாயில என்ன வச்சிருக்கிறான்னு கேளுங்க. மனசுல ஒண்ணு வச்சிருப்பா, வாழ்க்கைய ஒண்ணு வச்சிருப்பா. தயவு செஞ்சு வெளிப்படையா கேளுங்கன்னு இங்க எலியேசார் பெண்ணுடைய தாய் தகப்பனுக்கு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்ணிடத்துல கேட்கிறார். அந்த பெண் நான் போகிறேன் என்று சொன்னார். Here, when the God, the Father, the angel of the Lord guides the Eliezer, brings him in a right way unto Rebekah and reaches everything and puts everything into existence, all this has happened, and the elders did not ask a word to Rebekah, but they are deciding everything. Here, Eliezer, who has the infilling of the Spirit, who works according to the will of the Lord, speaks unto them saying that, ask the words of your daughter. Ask the words of Rebekah if she is interested to come. In many of families, many a times they wouldn't ask the will of the bride, the will of the daughter. They would decide everything and they end up with a great difficulty later. But here, since Eliezer is guided by the angel of the Lord, he is asking to check on Rebekah for her. நல்லா கவனிக்கலாம் நீங்க. ரெபேக்காளுடைய சகோதரன் லாபான்னு சொல்றாரு. ரெபேக்காளுடைய இதோ ரெபேக்காள் உனக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக்கும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின் அவன் தன் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவன் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகட்டும் என்றார்கள். இந்த தேவனுடைய வழிநடத்துதல் எவ்வளவு சரியாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Here we could see in 50th verse, after Laban, her brother, after Bethuel, her father says that this thing proceeds from the Lord, we can do it, and they call Eliezer to take her away with them. And it says that it came to pass that when Abraham's servant heard their words and worshipped the Lord, bowing himself to the earth, and the servant brought forth jewels of silver, jewels of gold and clothing, and gave them to Rebekah. He gave also her brother and to mother precious things, and they did eat and drink, he and the men that were with him, and tarried all night, and rose up in the morning and said, send me away unto my master. And her brother and her mother said, let the damsel abide with us for a few days, and least 10. After that they shall go. எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றான். இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் படித்தான். My beloved people, after everything got over, after their discussions, after the 10 days were planned, after they were ready to move, they are calling Rebekah and asking her for a word, and that's when they said, we will call the damsel and inquire at her mouth. And they called Rebekah and said unto her, will you go with this man? And she said, I will go. When there is a guidance of the Lord, when the angel of the Lord goes before us, definitely everything will come. As your presence goes before us, every hindrances, every obstacles, every chains of bronze, everything will be untangled, and the precious blessings that can be unfolded unto us. That's what God wants us to look forward unto his guidance. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம யார முன்ன வைக்கணும்னா கர்த்தரை முன்ன வைக்கணும். சரியா? கர்த்தரை முன்ன வைக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரனை முன்ன வைக்கிறோம். இங்க
கர்த்தரை முன்ன வைக்கிற ஆபிரகாம், இரண்டாவது தன்னுடைய ஊழியக்காரனை முன்னால வைக்கிறான். கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்னாலே போவார் என்று சொல்லி அனுப்புகிறான். கர்த்தருடைய தூதன் போகிறார், காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறது. ஆபிரகாம் சொன்னபடி இங்கே எலியாசார் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு வருகிறான். My beloved people, let's understand very clearly, we all are blessed by the Lord. We all are blessed in His eyes. And when we surrender ourselves to do things according to the will of God, like Abraham did. Abraham said that the Lord will go before Eliezer. The angel of the Lord went before Eliezer, which came into pass, and there is a blessing. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது ஈசாக்கு வயல்வெளியில தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஈசாக்குகள் மொபைலில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ரீல்ஸ்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரைகுறை ஆடைகளை போட்டு ஆடுகிற அந்த நடிகைகளை பார்த்து ஜொல்லு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில கடைசியில ஜெல்லு கூட கிடைக்கிறது இல்ல, பெல்லடிக்க ஆளு கூட கிடைக்கிறது இல்ல, பரப்பா பிப்ளிக்கா பிலாப்பியா போயிடுறாங்க. My beloved people, here we could see Isaac is in the presence of the Lord. He is in his field and he is sitting in the presence of the Lord and praying for the will of God. But we could see the youngsters in the church, the youth in the church, or everywhere for that matter, they are sitting in the presence of the mobile phones. They are always dwelling with the mobile phones, their connections. They get to watch all the social media news, all the social media reels, whatever comes their way, and they spoil their inner man. They spoil their conscience. They spoil the spirit that's been dwelling upon them, and this actually saddened the Lord. Let me tell you very clearly, when we behave like Isaac, sitting in the presence of the Lord and waiting for a blessing, waiting for an approval from the Lord, everything shall be a blessing. நிறைய நேரங்களில் எங்களுக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிற மாதிரி தான். மீட்டிங் முடிஞ்ச உடனே பொம்பளை பிள்ளைங்களை யாரையாவது பைக்கில கொண்டு போய் விட்டுட்டு வாடான்னா பயமா இருக்குது. அப்படி அனுப்புனா அது எப்பதான் பேசுறாங்க, எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியல. பத்திக்கிச்சு பாவாடை பத்திக்கிச்சுன்னு பத்திக்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையே எங்கேயோ போய் நிக்குது, வருத்தமா இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்பாக சென்று கோன்லாவை சபையாக்க நாம் காத்திருக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்கள்ல தங்கும், வாழ்க்கையில தங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Many a times it's heavy and it's burden to us when we send after the service, when we ask someone to drop the young girls at their houses. I don't really understand when they get time to talk, when they get time to discuss things, but later they end up with a relationship, and that doesn't really please God. That would spoil the practices of the church and also your inner man. Let me tell you very clearly, when you allow the angel of the Lord to go before you, you shall receive all the blessings that's kept for you. ஆனா இங்க ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான். ரெபெக்காள் மேல அங்கே எலியேசார் தேவனுடைய சித்தப்படி செய்யும் போது இங்கே ஈசாக்கு அவள் ரெபெக்காளை தன் மனைவியாக்கி கொண்டு தன் தாயின் கூடாரத்திலே போய் அவளை மனைவியாக்கி கொள்ளுகிறான். தாயின் நிமித்தம் இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் துக்கமா தான் இருக்கிறாங்க, ஆறுதலா இல்லைன்ற வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்குது. பாதிக்கப்பட்டவன் பேசுகிறேன். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி சரியாக தேவ தூதன் உங்களுக்கு முன்னாலே போகிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பாராக. As we were listening to this, we know when Rebecca has been taken, when she is ready to ride along with Eliezer, she sees afar a man meditating in the fields, and she asks Eliezer, "Who is it?" That's when Eliezer replies saying, "This is my master's son, whom you are going to live with." And immediately Rebecca got down and she veiled herself and went to meet him, and that's the due respect she gives. And that's when Isaac comes together and takes Rebecca as his wife and goes to his house in the place where he lives, and there upon his mother's death
themselves. But let me tell you very clearly, when the guidance of the Lord, when the angel of the Lord goes before us, we turn out to be a people of comfort. We turn out to be a people who could comfort others and take lead in the presence of the Lord and stay a blessing. ஆகவே உங்களை தயவாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், பிரியமானவர்களே, எந்த காரியத்துக்கும் கர்த்தரை முன்ன வையுங்க, கர்த்தர் நடத்துவார். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தை உங்களுக்குள்ள வருதுன்னாவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு நாளும் அட்ஜஸ்ட் ஆகவே ஆகாது. தட் இஸ் ராங் த்ரெட், தட் இஸ் ராங் போல்ட், தட் இஸ் நாட் ரீசன். ஒன்லி ரீசன் இஸ் காட்ஸ் willing, God's true, God's before going to. I tell you all very clearly, when we allow the presence of the Lord, angel of the Lord to go before us, everything shall be put right and we shall live a blessed life and you shall also be blessed. But there shall be no space for any adjustments. Let me tell you, whatever it is, presence. நெட் சுத்துதா?